பொலிட்டிக்கல் படங்கள் பேச வேண்டிய கருத்தை கரெக்டாக பேசிடுறாங்களா? அதில் வந்து உங்கள் வியூ வேறு மாதிரி இருக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். உங்களோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வேறையாக இருக்கலாம், என் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வேறையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ கூட சொன்னேன், அது புரிதல் ஒன்று வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். புரிதல்னு சொல்கிறத விட அறிஞ்சிக்கிறதுன்னு கூட சொல்லலாம், அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவேர்னஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு உங்களுடைய பொலிட்டிக்கல் அவேர்னஸே மாறலாம், உங்களோட பொலிட்டிக்கல் வியூவே மாறலாம். எனக்கு ஒரு சமயத்தில் நான் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எனக்கே இல்லாமல் இருந்திருக்கு. 2011 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்தார். நான் தான் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிப்பு. அதில் வந்து ஒரு டயலாக் இருக்குது, சமூக நீதியை கிரிட்டிசைஸ் பண்ணியே இருக்குது, இடஒதுக்கீடை கிரிட்டிசைஸ் பண்ணியே இருக்குது. அது நான் வந்து வித்தியாசம் அவங்க பேசுகிற டைலாக்கு. எனக்கு அப்போ அந்த அரசியல் புரிதல் கிடையாது. முருகதாஸ் சாரை நான் குறை சொல்லலை, அது அவருடைய அரசியல் புரிதல், அவரோட வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும்ல. ஸோ அவர் வச்சுட்டார், அந்த இடத்துல டைலாக் வச்சுட்டாரு. நான் வந்து ஷூட்டிங் பார்க்கல, எனக்கு அந்த சீன் பேப்பரும் தெரியாது, ஃபர்ஸ்ட் காப்பி தான் நான் பார்க்குறேன். சூர்யா சாரும் அந்த சீனில் கிடையாது, கரெக்டாக? சூர்யா சார் அந்த டப்பிங் பண்ணுற சீன்லையும் அவர் கிடையாது. ஆனால் படத்தை பார்த்துட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சூர்யா சார், பஸ் அந்த படத்தில் ஒரு சீன் வருது, அந்த இடஒதுக்கீடை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒன்று வருது, அது வேணாம், அந்த சீனை கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னாரு. நான் வந்து இல்லை பஸ் விட்டுருங்க, அதுன்னா ஒரு சின்ன டயலாக் தானே, விட்டுருங்க. ஸோ அப்போ என்னோட அரசியல் புரிதல் என்ன, அப்போது எனக்கு இல்லாமல் தானே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் டைம் ஆக நம்ம இயக்கத்தை பற்றி படிக்கிறது, நம்ம தலைவர்கள் பற்றி படிக்கிறது, நம்ம கட்சி ஏன் துவக்கப்பட்டது, சமூக நீதினா என்ன அப்படின்னு தான் நான் அப்புறமா ஒன்றா எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அரசியலுக்கு நெருங்கி வர என்னோட படிப்பு, நான் பார்க்குற சூழ்நிலை, நான் பார்க்குற மக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே இது புரியுது. எதுக்கு திமுகங்கிற ஒரு இயக்கமே வந்து இடஒதுக்கீட்டுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான். அதுக்கப்புறம் எனக்கு லேட்டராக அது எனக்கு புரியுது. ஸோ எனக்கே இவ்வளோ டைமாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான் கேட்குறேன், தவறா அந்த டைமில் அவங்க சொன்ன அந்த டயலாக்? இப்போ எனக்கு அது முருகதாஸ் சார் அதுக்கப்புறம் நிறைய படத்தில் நிறைய அவருடைய பொலிட்டிக்கல் வியூ பேசியிருக்காரு. அது என்னோட தயாரிப்பில் வந்த படம் போது எனக்கு அது தப்பாக தான் எனக்கு தோணுது. நான் பண்ணியிருக்கூடாது. அது என்னதான் இருந்தாலும் ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் 7ஆம் அறிவு தானே. அதில் வந்து இடஒதுக்கீட்டை விமர்சனம் பண்ணி ஒரு டயலாக் வரும்போது அது இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தப்பாக தான் தெரியுது. அந்த டைமில் யாருமே அதை பற்றி அந்த டைமில் எனக்கு சொல்ல சூர்யா சார் சொன்னார், ரிலீஸ் டைமில் சூர்யா சார் சொன்னார். அப்போ அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இருந்திருக்கு, அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு. நான் வந்து அப்போ அப்படியே கடந்து வந்துட்டேன். ஒரு தயாரிப்பாளராக நான் அதை நிப்பாட்டி எடுத்துருக்கணும். ஆனால் இப்போ அதை பற்றி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இத்தனை வருஷம் ஆயிருக்கு எனக்கே இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, இடஒதுக்கீடுனா எவ்வளோ முக்கியம், சமூக நீதினா எவ்வளோ முக்கியம், ரிசர்வேஷன் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே டைமாக இருந்திருக்கு. பட் அதில் திருப்பி அகைன் முருகதாஸ் சாரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது அவர் வேறு படங்களில் பேசியிருந்திருக்கலாம், அது இந்த படத்தில் வச்சு தப்புன்னு எனக்கு தோணுது.